பரிசுத்த ஆவி அளவில்லாமல் ஊற்றப்படுவாராக. அளவில்லாமல் ஊற்றப்படுவாராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அந்த தேவன் வனாந்திரத்துல ஒரு சத்தம், உனக்காக, எனக்காக, நமக்காக ஒரு சத்தம் துணிக்கிறது. என் மகனே, என் மகளே என்று சொல்லி கூப்பிடுகிற ஒரு சத்தம். ஆனால் வனாந்திரம் செழிக்கும். வேதம் சொல்லுகிறது, வனாந்திரம் செழிக்கும். அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லாமல் இருக்கலாம், ஒண்ணும் இல்லாத நிலைமை காணப்படலாம். எனக்கு யாருமே உதவி இல்லை, ஒரு 2 நிமிஷம் தான் ட்ரெயின் கடந்து போயிருந்தா என் கைகள் கால்கள் துண்டு துண்டாய் போயிருந்தா. பாலைவனம் அப்படின்னு சொல்லலாம். பாலைவனம் இங்கிலீஷ்ல டெசர்ட் அப்படின்னு சொல்லுது. பாலைவனத்துல என்ன இருக்கும், என்ன இருக்காது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். என்ன கேட்டீங்க, என்ன இருக்காங்க? ஒண்ணுமே இல்லை. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றுமே இல்லாத சூழ்நிலைமை காணப்படுது. அதுதான் வனாந்திரம். அவருக்கு வாழ்க்கையில் இந்த வனாந்திரம் வரும். கிறிஸ்துவ வாழ்க்கையில் இந்த வனாந்திரம் வரும். பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நினைக்கும் போது வாலிபருக்கு ஒரு வனாந்திரம் வரும். குடும்பத்துல சமாதானமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கும் போது அதற்கு மாறாக குடும்பத்திலே கூட இந்த வனாந்திரம் வெறுமை, ஒன்றுமில்லாத நிலைமை காணப்படும். என்ன மாணவர்களே, வனாந்திரத்தில் சொல்லப்போனா விலங்குகளும் விஷப் பாம்புகளும் இருக்கும். அந்த இடத்துல தண்ணீர் கூட இருக்காது. அதுதான் வனாந்திரம் என்று சொல்லுவோம். பிள்ளைகள் ஆண்டவரே, நாங்கள் அப்பா அவங்களுடைய கரத்தில் நிழலில்